ஹெல்தி ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க. அதுக்கு ஹெல்தி பவுண்ட்ரிஸ் செட் பண்ணணும்னு எல்லாம் சொல்கிறாங்க. அந்த ஹெல்தி பவுண்ட்ரிஸ் செட் பண்ண ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டெப், ஆனால் அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயமும் கூட. டெய்லி லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ண கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம் என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டுட்ருக்குது திஸ் லைஃப் டிக்கெட் பாட்காஸ்ட். நான் உங்கள் விபி. ஃபர்ஸ்ட், ஹெல்தி பவுண்ட்ரிஸ்னால் என்ன அப்படின்ற விஷயம் இருக்கான்னு பார்க்கலாம். சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸில் பவுண்ட்ரிஸ்னால் நம்மளோட ஃபிசிக்கல், எமோஷ்னல் அண்ட் மென்டல் ஸ்பேஸை ப்ரொடெக்ட் பண்ண ஒரு லிமிட் செட் பண்ணுறோம். நீ கொஞ்சம் தள்ளியே நின்று பேசு, எனக்கு இவ்வளோ பக்கத்தில் நின்று அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஏன் நீ பேசவே மாட்டேங்கிறேன்லாம் நினைக்காதீங்க. இந்தந்த டாபிக்ஸ்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ எனக்கு சொல்கிறதுக்கும் எதுவும் இல்லை. எனக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது பிடிக்காது, அவங்களோட அந்த தாட்ஸ் எனக்கு செட் ஆகாது, ஸோ ஒரே ரூம் ஷேர் பண்ணாலும் அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே தான் இருப்பேன் மென்டலி அப்படின்னு இப்போ சொன்ன எல்லா விஷயமும் ஒரு பவுண்ட்ரிஸ் தாங்க. இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன்னு லிமிட் செட் பண்ணுறோம். டெவலப்மெண்டல் சைக்காலஜியில் நம்புகிற ஒரு விஷயம் என்னென்னா, பவுண்ட்ரி செட் பண்ணும்போது ஹெல்தியான செல்ஃப் கான்செப்ட் பில்ட் பண்ணுறோம், நம்மளை நாமே ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி. அது இல்லாமல் போனால் எல்லாரும் ஏறி மிதிச்சுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது நடக்கலாம். நமக்கு பிடிக்காத விஷயத்த பிடிச்ச மாதிரி, அவங்க மனசு சங்கடப்படாத மாதிரி நடித்து வில் கெட் ஓவர்வெல்ம்டு. ஸ்ட்ரெஸ்க்கு லீட் பண்ணும், எக்ஸாஸ்ட் ஆகும், மென்டலி, எமோஷ்னலி அண்ட் ஃபிசிக்கலி ட்ரெயின் ஆகி வீக் ஆகும், லீடிங் டு அன்ஹெல்தி செல்ஃப். People can't feel at peace if they are constantly bombarded with other people's problems, beliefs and choices. பவுண்ட்ரிஸ்னு ஒரு புக் இருக்குல்ல, டாக்டர் ஹென்ரி க்ளவுட் எழுதினது. அதில் ஹெல்தி பவுண்ட்ரிஸ்ன்றது எது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், எது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு ரெகக்னைஸ் பண்ணுறதுலையும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஹெல்தி பவுண்ட்ரிஸ்ன்ற விஷயம் இருக்குது. அது வேணும்னா நம்ம பண்ண வேண்டிய ஒரு சிம்பிளான ஸ்டெப் என்ன தெரியுமா? மைண்டிங் யோர் ஓன் பிஸ்னஸ். நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். ஆனால் யதார்த்த வாழ்க்கையில் இதை ஃபாலோ பண்ணுறது தாங்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா we get confused between caring and fixing others. ஒருத்தருக்கு ரஜினி பிடிக்கும்னு சொன்னால், சரி உனக்கு அவர் பிடிக்குமா, ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணாமல், உனக்கு ரஜினி பிடிக்குமா, ஏன் அப்புறம் போய் உனக்கு பிடிச்சிருக்கு, இவ்வளோ வருஷம் கழிச்சுமா, எவ்வளவோ நல்ல ஆக்டர்ஸ் இருக்காங்களே, எனக்கு கமல் தான் பிடிக்கும், அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு தெரியுமா, சரி வேற யாரும் பிடிக்காதா, உலகமே மாறிடுச்சு, என்னடா நீ இன்னும் ரஜினி பிடிக்கும்னு சொல்கிற, உன் மைண்ட் செட்டை மாற்று, டோன்ட் பி இன் அ ஷெல் அப்படின்னு எல்லாம் பேசி அவங்களோட பிலீஃப்ஸ், பிஹேவியர்ஸ் அண்ட் சாய்ஸஸை சேஞ்ச் பண்ண ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இங்கே ரஜினி சார் அவர் கமல் சார்ன்றது உதாரணம் தாங்க. சிலருக்கு சில சாய்ஸஸ் லைஃப் லாங் ஹோல்ட் பண்ணி நிற்கிறது. என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இதுதான் இப்படி தான் அப்படின்னு ஒத்த காலில் நிற்பாங்க. அதுக்கு we have to understand that they too have some known and unknown reasons to hold on to those choices as we also do. நமக்கு வந்தால் ரத்தம், அவங்களுக்கு வந்து தக்காளி சட்னின்ற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை பிடிச்சு நிற்கிறோன்னா அவங்களுக்கும் அதே ரைட்ஸ் இருக்குன்னு நம்ம அக்செப்ட் பண்ணணும். உதாரணத்தோட பார்க்கலாமா? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சீன் படத்துலலாம் பார்த்துருப்போம். வேண்டாம், அவங்க நம்மளுக்கு செட் ஆக மாட்டாங்க, எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலும் ஹீரோ ஆர் ஹீரோயின் அதை கண்டுக்காமல் they'll start a relationship with a partner and that might end up in a toxic place. அதுக்கப்புறம் ஹீரோ இல்லாட்டி ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து கவலைப்படும் போது ஃப்ரெண்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். தன்னோட ஃப்ரெண்ட் யாரை லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்களோ அவங்கள பற்றின ஒரு இனிஷியல் பெர்ஸ்பெக்டிவ், அதை பற்றி தன் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னதுக்கப்புறமும் அதை கண்டுக்காமல் அந்த ஃப்ரெண்ட் எடுத்த டெசிஷன், அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸ், சில கசப்பான இன்சிடென்ட்ஸ் அண்ட் தி டாக்ஸிக் பிஹேவியர்ஸ் எல்லாமே தெரிஞ்சும் அந்த ஃப்ரெண்டால் என்ன செய்ய முடியும்? போகாதன்னு சொல்ல முடியும். ஆனால் ஃப்ரெண்டுக்கு தெரியாமல் பார்ட்னரை பார்க்க போயிருக்கலாம் இல்லையா? அதை கடைசி வரைக்கும் தன் ஃப்ரெண்டு கிட்ட மறைச்சிருக்கலாம். ஸோ we can't control one's choices even though we think that we deeply care for them. இப்போது ரொம்ப வல்னரபிளான ஸ்டேட்டில் கவலையோடு நிற்கும் அந்த ஹீரோ ஆர் ஹீரோயினுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரு சப்போர்ட்டிவ் ஷோல்டராக இருப்பாங்க நம்ம ஃப்ரெண்ட். சரி, இனி என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். we don't want to be stuck here. நான் உன் கூட இருக்கேன்னு நம்பிக்கை கொடுக்குறாங்க இல்லையா? and they'll definitely be with you. That's how a healthy relationship is. ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பில் ஹெல்தி பவுண்ட்ரிஸ்க்கு சிம்பிளான ஒரு ஸ்டெப், மைண்டிங் யோர் ஓன் பிஸ்னஸ். நோயிங் தி ஃபேக்ட் தட் நம்மளால் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு பர்சனுக்கு சொல்லித்தர முடியும், நாலேஜை ஷேர் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் அவர் ஓன் சாய்ஸஸ் அண்ட் பிலீஃப்ஸ் அண்ட் வேல்யூஸ். அதை லேர்ன் பண்ண ஸ்டெப் எடுக்கிறது, அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது, கிடைச்ச நாலேஜை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எல்லாமே அவங்களோட சாய்ஸஸுங்க. we can't control it. இதை அக்செப்ட் பண்ணணும். அப்புறம் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப், இது ஒரு டிஃப்ரெண்ட் ஏரியா.
ஒரு சைல்டாகவோ ஒரு அடல்ட்டாகவோ எப்பயுமே நம்ம பேரண்ட்ஸ், கேர் கிவர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்னு எடுத்துக்கலாமே, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அவங்க நம்மளை எப்படி பார்க்க ஆசைப்படுறாங்களோ அப்படி தான் நம்ம வாழணும், அப்படி தான் அவங்க கண்ணு முன்னாடி இருக்கணும்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைப்பாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வெயிட்டை வந்து நம்ம எப்பயுமே ஃபீல் பண்ண முடியும். எப்படி அவங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்கும்னு அவங்க சொல்கிறாங்களோ, நான் இப்படி தான்ப்பா வளர்ந்துருக்கேன், இதெல்லாம் தான் நான் நம்புகிறேன், இதுதான் மை பிலீஃப்ஸ், வேல்யூஸ் அண்ட் சாய்ஸஸ்னு அவங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் வளர்க்கப்பட்ட விதம், உங்களுக்கு கிடைச்ச அந்த நாலேஜ், இந்த கால உலகத்தோட அந்த எக்ஸ்போஷர், அதை நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க, அதுதான் உங்களோட பிலீஃப் சிஸ்டமாக இருக்குது, சாய்ஸஸாக இருக்குது, வேல்யூஸாக இருக்குன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு. அங்கே தாங்க நீங்கள் பவுண்டரி செட் பண்ண வேண்டி வரும். அவங்க கேர் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு புரியுங்க. சில டைம் உலகத்தின் மேலே இருக்கும் பயத்தில் அவங்க பார்த்த உலகத்துக்கும் நம்ம இப்போ இருக்கும் உலகத்துக்கும் இருக்கும் நிறைய டிஃப்ரென்சஸை அவங்களால சில டைம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்போது அவங்க ஷேர் பண்ணும் தாட்ஸ், அவங்க ஷேர் பண்ணும் எக்ஸ்பீரியன்ஸஸ் பல விஷயங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சுன்னா அதை தாராளமாக எம்ப்ரேஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னு நினச்சா, எனக்கு உங்கள் கன்சர்ன் புரியுது, ஆனால் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, ஏதாவது அட்வைஸ் வேணும்னா நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு அமைதியாக அழகாக சொல்லிடுங்க. என்னவோ அவங்க அப்படியே நம்மளை அக்செப்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளால் சொல்ல தாங்க முடியும். அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதை அக்செப்ட் பண்ணுறது உங்கள் கையில் இல்லை. யூ கான் கண்ட்ரோல் இட். இங்கே தான் யூ ஹாவ் டு மைண்ட் யோர் ஓன் பிஸ்னஸ். அவங்க அக்செப்ட் பண்ணியே ஆகணும், அப்புறம் தான் நான் என்னோடய டெசிஷனையே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு நின்றுட்டே இருந்தீங்கன்னா யூ கான் ப்ரிசர்வ் யோர் ஓன் இமோஷ்னல் வெல்பீயிங். இப்போது உங்கள் பார்ட்னர்கிட்ட ஹவு வுட் யூ மைண்ட் யோர் ஓன் பிஸ்னஸ்? உங்கள் பார்ட்னர் இவ்வளோ வருஷமாக ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணியிருப்பாங்கல்ல, காலையில் எந்திரிக்கிற டைம், எந்திரிக்கிற விதம், அதாவது ஹேவிங் அ ஸ்லோ மார்னிங் ஆர் பரபரப்பாகவே எந்திரிக்கிறது, அப்புறம் ஹவ் தி கம்யூனிகேட், எப்படி அவங்க ஃபைனான்ஸை மேனேஜ் பண்ணுறாங்கன்னு நிறைய விஷயங்கள். அதே மாதிரி தான் நீங்களும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது சேலரி உங்கள் பேங்க்கில் கிரெடிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டு ஃபேமிலிக்கு இவ்வளோ, க்ராசரிக்கு இவ்வளோ, சேவிங்ஸ்க்கு இவ்வளோ, எமர்ஜென்சிக்கு இவ்வளோன்னு மந்த் ஸ்டார்டிங்லேயே எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி செலவு பண்ணுற ஆளாக நீங்கள் இருக்கலாம். உங்கள் பார்ட்னர் சேலரி வந்த உடனே மொத்தமாக தூக்கி யாராவது கொடுத்துடலாம். ஆர் அவசியம் இல்லாத தேவைக்கு அதிகமான விஷயங்களில் செலவு பண்ணலாம். இதுக்கு இவ்வளோ வேணும் அப்படின்லாம் யோசிக்காமல் மந்த் ஸ்டார்டிங்லேயே 80% சேலரியை காலி ஆகிற மாதிரி மணி டீல் பண்ணுவாங்க. இட் டிபெண்ட்ஸ். உங்கள் பார்ட்னரோட மணி மேனேஜ்மெண்ட்டை விட உங்கள் மணி மேனேஜ்மெண்ட் வேர்ஸாக கூட இருக்கலாம். இங்கே நம்மளால் சொல்ல முடியும், இப்படி பண்ணலாம், இது இப்படி இருக்குது அப்படின்னு காமிச்சு கொடுக்கலாம். பட் அதை அக்செப்ட் பண்ணி, சரி நானும் மணி மேட்டரில் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கேன்னு சூஸ் பண்ணுறது உங்கள் கையில் இல்லை, அவங்க கையில் தான் இருக்குது. சேஞ்ச் ஆனால் சந்தோஷம்தான். பட் இங்கே நீங்கள் செட் பண்ணுற பவுண்டரி எப்படி இருக்கும்னா, ஐ ரெஸ்பெக்ட் தட் நீ ஃபைனான்சஸை டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுற, பட் என்னோட ஓன் பீஸ் ஆஃப் மைண்டுக்கு ஐ வாண்ட் டு ஸ்டிக் டு மை ஓன் பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். இது உங்கள் பார்ட்னரை நீங்கள் கேர் பண்ணலன்னு சொல்லலை, பட் இட்ஸ் அ வே ஆஃப் ப்ரொடெக்டிங் யோர் ஓன் எமோஷ்னல் அண்ட் மென்டல் ஸ்பேஸ். அப்போது யார் எப்படி இருந்தாலும் அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு இருக்க சொல்கிறீங்களா? அப்போ அவங்க டாக்ஸிக்கான பர்சனாக இருந்தாலும் ஐம் மைண்டிங் மை ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடவே இருக்கிறது தான் ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பான்னு நீங்கள் கேட்டால், இதுக்கு பதிலும் நீங்கள் செட் பண்ணும் பவுண்ட்ரிஸ் தாங்க. என்னால் இந்த லிமிட்டுக்கு மேலே இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, திஸ் இஸ் மேக்கிங் மீ ஸ்ட்ரெஸ்ஃபுல், திஸ் இஸ் அன்கம்ஃபர்டபுள், நாட் சேஃப்னு நீங்கள் எடுக்கும் டெசிஷன் தான். யூ ஒன்லி ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் யோர் ஓன் டெசிஷன்ஸ். அண்ட் உங்கள் டெசிஷன்ஸ் தான் நீங்கள் செட் பண்ணும் பவுண்ட்ரிஸ் தட் மைட் லீட் டு அ ஹெல்தி ரிலேஷன்ஷிப் வித் யோர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ். நிறைய பேரை நம்ம பார்க்கலாம், வீட்டு ஆட்களோட பார்ட்னரோட வேல்யூஸ் அண்ட் பிலீஃப்ஸ் தனக்கு செட் ஆகாட்டியும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்க கூடவே இருப்பாங்க. சுற்றி இருக்கும் ஆட்கள்லாம் நீ வெளியே வந்துடு அப்படின்னு எவ்வளோ சொன்னாலும் இல்லை நான் இங்கே தான் இருப்பேன்னு நிற்பாங்க. அவங்க அந்த சாய்ஸ் எடுக்கிறதுக்கு நோன் அண்ட் அன்னோன் ரீசன்ஸ் எவ்வளவோ இருக்கும். வெளியே இருந்து பார்க்கும் நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ஏன் இவங்க இப்படி ஒரு என்வாயன்மெண்ட்டில் இருக்காங்க, இதில் தான் இருப்பேன்னு ஏன் அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு. அதுதான் அவங்களோட சாய்ஸ். வி கான் கண்ட்ரோல் இட். ஆனால் அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுக்கலாம், ஒரு சேஃபான என்வாயன்மெண்ட் இப்படி இருக்கும் அப்படின்ற எக்ஸ்போஷர் கொடுக்கலாம். ஸ்டில் we can't mind their business and we can't control them. This is similar to something that we also do. எப்படி நம்ம ப்ரொக்ராஸ்டினேஷன் பற்றி பாட்காஸ்ட்லாம் கேட்போம், எபிசோட்லாம் பார்ப்போம், இப்படி இருந்தவங்க இப்படி நல்லா ஆகிட்டாங்கப்பா, நம்மளும் அப்படி ஆகணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் சைடில் நம்ம ஹோம் ஒர்க்கும் ஹவுஸ் ஒர்க்கும் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போது த வீடியோஸ் அண்ட் பாட்காஸ்ட் can't control you. அப்படி தாங்க நீங்கள் கொடுக்கும் நாலேஜ் அண்ட் எக்ஸ்போஷர் can't control them. அது அவங்களா டிசைட் பண்ணி வரணும். நீங்களாக எப்போ டிசைட் பண்ணி உங்கள் வேலையை நீங்கள் பார்க்குறீங்களோ
ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாமல் உங்களுடைய வேலைகளை நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ தான் நீங்கள் மாறுவீங்க. ஃபைனலி ஹெல்தி ரிலேஷன்ஷிப்க்கு ஒன் ஆஃப் தி ஸ்டெப், அதுவும் சிம்பிளான ஸ்டெப், மைண்டிங் யுவர் ஓன் பிஸ்னஸ். அது ஒன்று, செல்ஃப் அவேர்னஸ் மூலமாக உங்கள் லிமிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சு பவுண்ட்ரிஸ் என்னெல்லாம் செட் பண்ணலாம், எங்கெல்லாம் செட் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிறதுல இருக்குது. இன்னொருத்தர்கிட்ட ரூடாக இல்லாமல் நம்ம பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் பவுண்ட்ரிஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல இருக்குது. 2, ப்ராக்டிஸ் சேயிங் நோ. இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்கிறதுல தப்பு இல்லைங்க. இது எனக்கு வேண்டான்னு சொல்கிறதுனால அவங்க மனசை அப்போ சங்கடப்படலாம். பட் லைஃப் லாங் பிடிக்காத விஷயத்த பண்ணி நீங்கள் தான் ஒரு வாட்டியும் மனசுக்குள்ளே சங்கடப்படணும். 3, உங்களுக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னியான்ற மாதிரி, இஃப் யூ வாண்ட் அதர்ஸ் டு ரெஸ்பெக்ட் யோர் பவுண்ட்ரிஸ், ஸ்டார்ட் டு ரெஸ்பெக்ட் அதர்ஸ் பவுண்ட்ரிஸ். ஹெல்தி பவுண்ட்ரி அண்ட் ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ன்றது 2-way ப்ராசஸ். இங்கே நம்ம எல்லாருமே ஒன்றா ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஒருத்தர் மேலே ஒருத்தர் டிபெண்ட்டாக கேரிங்காக இருக்கும். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், சொசைட்டி எல்லாருமே ரொம்ப அழகான விஷயங்கள். தி மேக் அஸ் ஃபீல் சேஃப், வேல்யூட் அண்ட் கேர்ட். அதில் எனக்கு இது பிடிக்கும்னா உனக்கும் இதுதான் பிடிக்கணும், நான் இந்த பிலீஃப்ஸை ஃபாலோ பண்ணுறேன்னா நீயும் அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு, அதுதான் கரெக்ட், அதுதான் வேர்ல்ட் ட்ரூத்துன்னு we are tempted to fix others, trying to change their choices. முக்கியமாக நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறீங்களோ அதுதான் மற்றவங்களும் பிலீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் த சீக்ரெட் டு ஹெல்தி பவுண்ட்ரிஸ்ன்றது ரொம்ப சிம்பிள். அக்செப்டிங் தட் அடுத்தவங்களுக்கும் அவங்களோட ட்ரூத்ஸ், பிலீவ்ஸ், வேல்யூஸ், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கணுன்றது தான். எனக்கு இது பிடிக்கும், நான் சாப்பிட்றேன், உனக்கு பிடிக்கலன்னா நீ சாப்பிட வேணாம். சிம்பிள். அந்த டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, அது எப்படி இருக்குன்னா அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இஃப் they feel to try the food, they will definitely do it. Simple. Mind your own business. நீங்கள் நல்ல லைஃப் லீட் பண்ணால் உங்கள் மைண்ட் ஸ்ட்ரென்த், உங்கள் மென்டல் பீஸ், உங்கள் சக்ஸஸ், க்ரோத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சில பேர் உங்கள் ஃபுட் ஸ்டெப்ஸை தானாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஹெல்தி ரிலேஷன்ஷிப்லேயும் அப்படி தாங்க. 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேரும் வெவ்வேறு வேல்யூஸ் அண்ட் பிலீஃப்ஸோடு இருப்பாங்க. கூட சேர்ந்து லைஃப்பில் ட்ராவல் பண்ணும்போது ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தன்னோட லைஃப்லேயும் அந்த ஒரு நல்ல சேஞ்ச் வரணும்னு ஆசைப்பட்டு they'll take a decision, மாறுவாங்க. அப்படி தான் ஃப்ரெண்ட்ஷிப்லேயும், அப்படி தான் எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு நல்ல வேல்யூஸ் அண்ட் பிலீஃப்ஸ் இருக்கும் பார்ட்னர் கிடைக்கும்போது, ஃப்ரெண்ட் கிடைக்கும்போது கூட இருக்கும் நபரும் க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஜஸ்ட் மைண்டிங் தேர் ஓன் பிஸ்னஸ். ஃபைனலி ஹெல்தி பவுண்ட்ரிஸ்ன்றது உங்களையும் அடுத்தவங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுலேருந்து தொடங்குது. உங்களால் எது கண்ட்ரோல் பண்ண முடியும், எது முடியாதுன்றது புரிஞ்சுக்கிறதுல தாங்க இருக்குது. இந்த எபிசோட்லேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன நல்ல தாட் கிடச்சிருந்தாலும் ஐ எம் மோர் ஹாப்பி அபவுட் இட். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.